அஸ்ஸலாம் அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நிறைய வசனங்களை அந்த நேரத்தில் இறக்கினான். மற்றவர்கள் நிராகரிப்பவர்கள் அவர்கள் என்னென்ன சந்தேகங்களை அவர்கள் மேல் ஏற்படுத்தினார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக. மற்றவை இப்பொழுது பார்க்கலாம். முன்னோர்கள் காலத்தின் கட்டுக்கதையை கூறி திருமறையை செவியிற்காதவர்களை மக்களை தடுப்பது. நிராகரிப்பவர்கள் மேற்கண்ட சந்தேகங்களுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. மக்கள் குரானை செவியிற்கவோ இஸ்லாமிய அழைப்புக்கு பதில் தரவோ இயலாதவாறு அவர்களிடையே புகுந்து தங்களால் இயன்றவரை தடைகளை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய அழைப்பை கேட்கும் மக்களிடையே நுழைந்து கூச்சல் குழப்பங்களையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி அவர்கள் குழுமியுள்ள அந்த இடங்களிலிருந்து அவர்களை மிரண்டு ஓட வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுப்பதற்கு அல்லது தொழுவதற்கு அல்லது குரான் ஓதுவதற்கு தயாரானால் பாட்டு பாடி ஆட்டம் போடுவார்கள். இது குறித்து அடுத்து வரும் வசனம் அருளப்பட்டது. நிராகரிப்பவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இந்த குரானை செவிமெடுக்காதீர்கள். எவர்கள் அதனை ஓதினாலும் நீங்கள் அச்சமயம் சத்தமிட்டு அதில் கூச்சல் குழப்பம் உண்டு பண்ணுங்கள். அதனால் நீங்கள் முஸ்லிம்களை வென்று விடலாம் என்று கூறினார்கள். அல் குரான் 41வது சூரா 26வது வசனம். இத்தகைய இடையூறுகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் மன்றங்களிலும் பொது சபைகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதிலும் குரான் ஓதி காண்பிப்பதிலும் மிக சிரமமாக இருந்தது. எனவே யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென மக்கள் முன்னிலையில் தோன்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து சொல்லி ஓதி காட்ட வேண்டியதை ஓதி காட்டி விடுவார்கள். கடினமான இந்த நிலையில் நபித்துவம் பெற்ற 5ஆம் ஆண்டு இறுதி வரை நீடித்தது. குறைசியர்களின் ஒருவரான நல் இப்னு ஹாரிஸ் ஒரு முறை ஹீரா சென்றிருந்த போது அங்கிருந்து பாரசீக அரசர்கள் மற்றும் ருஸ்தும் இஸ்புதியர் ஆகியோரின் கதைகளை கற்று வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு சபையில் உபதேசம் செய்யவோ அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவோ தொடங்கினால் அவர்களுக்கு பின் நர்ரூல் நின்று கொண்டு, குறைசியரே, முகமதை விட நான் அழகாக பேசுவேன் என்று கூறி தான் கற்று வந்த கதைகளை கூறி முடித்த பின் என்னை விட முகமது அழகாக பேசிட முடியுமா என்று கேட்பான். இப்னு ஷாம் இப்னு அப்பாஸ் ரலி கூறினார்கள், இனிமையாக பாட்டு பாடும் ஒரு அடிமை பெண்ணை நர்லு விலைக்கு வாங்கியிருந்தான். இஸ்லாமை ஏற்க எவரேனும் விரும்பினால் அவரிடம் தனது பாடகியை அழைத்துச் சென்று இவருக்கு உணவளித்து மதுவை புகட்டி இனிமையாக பாட்டு பாடு என்று அவளிடம் கூறுவான். பிறகு அம்மனிதரிடம் முகமது உன்னை அழைக்கும் காரியத்தை விட இது மிக சிறந்தது என்று கூறுவான். இது குறித்து பின்வரும் வசனம் அருளப்பட்டது. இவர்களைத் தவிர மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யான கட்டுக்கதைகள் மற்றும் வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதனை பரிகாசமாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இத்தகையவர்களுக்கு இழிவு தரும் வேதனை நிச்சயம் உண்டு. அல் குரான் 31வது சூரா 6வது வசனம். துன்புறுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பகிரங்கமான அழைப்பை தொடர்ந்து பல மாதங்கள் எதிரிகள் மேற்கொண்ட தடுப்பு முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. தங்கள் கையாண்ட வழிமுறைகளால் எவ்வித பயனும் இல்லை என்று அவர்களில் அறிவுக்கு மெதுவாக உரைத்தது. பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாற்று வழியை கையாண்டார்கள். அதாவது ஒவ்வொரு சமூக தலைவரும் எஜமானரும் தன்னுடைய ஆளுமையின் கீழுள்ளவர்களை அடிமைகள் இவர்களில் யாராவது இஸ்லாமை தழுவினால் அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களுக்கு இன்னல் விளைவிக்க வேண்டும் என முடிவு செய்தனர்கள். தலைவர்களுடன் அவர்களது எடுபிடிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வாட்டி வதைத்தனர்கள். குறிப்பாக சாதாரண எளிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் தந்த நோவினைகளை கேட்கும் போதே உள்ளம் கசிந்துருகும். அவற்றை சொல்லி மாளாது. செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாமை தழுவினால் அவரிடம் அபு ஜஹல் நேரே சென்று உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுவான். அவர் கொஞ்சம் பலமில்லாதவராக இருந்தால் அடித்து துன்புறுத்துவான். இப்னு
ஷாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரித்தம்பல கீற்றுப்பாயில் சுருட்டி வைத்து அதற்கு கீழ் புகை மூட்டி மூச்சு திணற அடிப்பார். தனது மகன் முஸ்லிமாகிவிட்டதை அறிந்த முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களின் தாயார் அவருக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டார். மிக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த அவர் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். பசி பட்னி என்ற வறண்ட வாழ்க்கையினால் அவர்களது மேனியில் தோல் சுருங்க ஆரம்பித்தது. ஜுபைப் இப்னு ஹுசான் ரலி நினைவிழக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார். பிலால் ரலி அவர்கள் உம்மையா இப்னு கலஃபுடைய அடிமையாக இருந்தார்கள். உம்மையா அவர்களது கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான். சிறுவர்கள் அவரை மக்காவில் கரடுமுரடான மலைப்பகுதியில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களது கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் உம்மையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்திலும் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவர்களது நெஞ்சின் மீது பாறாங்கல்லை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாவின் மீது ஆணையாக நீ சாக வேண்டும் அல்லது முகம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஜ்ஜாவை வணங்க வேண்டும். அதுவரை நீ இப்படியேதான் இருப்பாய், உன்னை விடமாட்டேன் என்பான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே, இந்த அஹத் என்ற வார்த்தை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கும்போது அவர்களை கடந்து சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹபாசி அடிமையை கிரயமாக கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை வாங்கி உரிமையை விட்டார்கள். சிலர் 5 அல்லது 7 ஊக்கியா வெள்ளிக்கு பரிகாரமாக வாங்கி உரிமையை விட்டார்கள் என்று கூறுவார்கள். இப்னு ஹிசாம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களே தகப்பனார் யாசர், தாயார் சுமையா ஆகிய மூவரும் மக்சூ கிளையை சேர்ந்த அபு ஹுதைபா இப்னு முஹிரா என்பவனின் அடிமையாக இருந்தார்கள். மூவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இம்மூவரையும் அபுஹஜல் தலைமையில் ஒரு கூட்டம் அஃதா என்ற இடத்தை அழைத்து சென்று மதிய வேளையில் சுடுமணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யாசின் குடும்பத்தாரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள். நிராகரிப்பவர்களின் வேதனைகளாக யாசர் ரலியல்லாஹு இறந்து விட்டார்கள். வயது முதிர்ந்த இயலாதவராக இருந்த அம்மான் தாயாரான சுமையா பின்த் ஹயத் ரலியல்லாஹு அவர்களை அபூஹஜல் அவர்களது பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். இவரே இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி ஆவார். மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அபூஜஹல். அவர்களது மகனான அம்மாரை பாலைவன சுடுமணலில் கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்து நினைவிழக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்தும் சித்திரவதை செய்தனர்கள். முகம்மதை திட்ட வேண்டும் அல்லது லாத் உஜ்ஜாவை புகழ வேண்டும், அப்போதுதான் உன்னை தண்டனையில் இருந்து விடுவிப்போம் என்று கூறினார்கள். வேதனை தாழாத அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார். அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை அருளினான். இப்னு ஹிஷாம் ஆகவே எவரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அல்லாஹ்வை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும். அவனுடைய உள்ளம் நம்பிக்கை கொண்டு முற்றிலும் திருப்தியடைந்தே இருக்க, எவனுடைய நிர்பந்தத்தின் மீது அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றம் இல்லை. எனினும் அவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பே நிறைந்திருந்தது. இவ்வாறு செய்தால் அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம்தான் ஏற்படும். அவனுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் 16வது சூரா 106வது வசனம். அபு புகை ரலியல்லாஹு அவர்கள் அப்து ரிதர் கிளையைச் சார்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்தார்.
அவரது இரு கால்களையும் சங்கிலியால் பிணைத்து ஆடைகளை கழற்றிவிட்டு சுடுமணலில் குப்புற கிடத்தி அசையாமல் இருக்க பெரும் பாறை முதுகில் மீது வைத்து சுயநினைவை இழக்கும் வரை அவரை அதே நிலையில் விட்டு விடுவார்கள். இவ்வாறான கொடுமைகள் தொடர்ந்தன. ஒருமுறை அவரது கால்களை கயிற்றில் பிணைத்து சுடுமணலில் கிடத்தி கழுத்தை நெரித்தார்கள். அவர் சுயநினைவை இழந்தவுடன் இறந்து விட்டார் என எண்ணி விட்டு விட்டார்கள். அப்போது அவ்வழியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அப்ஹாஸை விலைக்கு வாங்கி விடுதலையாக்கி விட்டார். ஹபாப் இப்னு ஹரத் ரலியல்லாஹு அவர்கள் உம்மு அம்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்லர் பணி செய்பவராகவும் இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவியதை அறிந்த எஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவரது தலையிலும் முதுகிலும் சூடிட்டு முகம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறுவாள். ஆனால் அவ்வாறான வேதனைகளால் அவர்களது ஈமானும் மன உறுதியுமே அதிகரித்தது. உம்மு அன்மார் மட்டுமின்றி ஏனைய நிராகரிப்பவர்களுக்கும் அவரது முடியை பிடித்து இழுப்பார்கள், கழுத்தை நெரிப்பார்கள், நெருப்பு கங்குகளின் மீது அவரை படுக்க வைப்பார்கள். அந்த நெருப்பு அவரது உடலை பொசுக்க அப்போது இடுப்பில் இருந்து கொழுப்பு உருகி ஓடி நெருப்பை அணைத்துவிடும். ரோம் நாட்டை சேர்ந்த அடிமையான ஜின்சிரா ரலியல்லாஹு என்ற பெண்மணி இஸ்லாமை ஏற்றதுக்காக பலவிதமான கொடுமைக்கு ஆளானார். அப்போது கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்வையை இழந்தார். அவரது கண் லாத் ஹுஜா பறித்துவிட்டன என்று நிராகரிப்பவர்கள் கூறினார்கள். அதற்கு ஜின்சிரா, நிச்சயமாக இல்லை, அல்லாவின் மீது ஆணையாக இது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார்கள். மறுநாள் அவர்களது பார்வையை அல்லாஹ் சரி செய்தான். அதை கண்ட குறைசியர்கள் இது முகம்மதின் சூனியத்தில் ஒன்று என்று கூறினார்கள். இப்னு ஹிஷாம் உம்மு உபைஸ் ரலியல்லாஹு என்ற பெண்மணி அஸ்வத் இப்னு யஹூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடுமை விரோதியாகவும் நபி அவர்களை பரிகாசிப்பவனாகவும் இருந்தான். அவன் உம்மு உபைஸை கொடூரமாக வேதனை செய்தான். அம்மர் இப்னு அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாமை ஏற்றார். அவரை அப்போது இஸ்லாமை ஏற்காதிருந்த உமர் ரலியல்லாஹு தன் கடைப்பையடையும் வரை சாட்டையாலும் அடித்துவிட்டு, நீ மரணிக்கும் வரை உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுவார். அதற்கு அப்பெண்மணி, அப்படியே உமது இறைவனும் உம்மை தண்டிப்பான் என்று கூறுவார். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமைகளில் நஹ்தியார் அலி என்பவரும் அவரது மகளும் அடங்குவார். இவ்விருவரும் அப்தான் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் அமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு என்பவர் ஒருவர் நினைவிழந்து சித்தப்பிரமை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள். இப்னு ஹிசாம் இம்மூவரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு விலைக்கு வாங்கி விடுதலையாக்கிவிட்டார். இதை கண்ட அவரது தந்தையான அபு குஹாஃபா, நீ பலவீனமான அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறாய், திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி விடுதலை செய்தால் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்களே என்றார். இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நான் அல்லாவின் திருப்தியை நாடியே செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் இஸ்லாமின் எதிரிகளை இகழ்ந்தும் அடுத்துள்ள வசனங்களை இறக்கினான். மக்கா வாசிகளே, கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மிக்க துர்பாக்கியமுடையவனைத் தவிர மற்றொருவன் அதற்குள் செல்ல மாட்டான். அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான். அல் குர்ஆன் 92வது சூரா 14-16 வசனம். இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள துர்பாக்கியமுடையவன் உமையாவும் அவனுடைய வழியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவரும் ஆவார்கள். இறையச்சம் உள்ளவர்கள்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளட்டும் பொருட்டு தன்னுடைய பொருட்களை தானமாக கொடுப்பார்கள். அவர்கள் பதில் செய்யக்கூடியவாறு எவரும் நன்றியையும் அவர் மீது இல்லாதிருந்து மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தானம் கொடுப்பார்கள். இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவருடைய திருப்தி அடைவார்கள். அல் குர்ஆன் 92வது சூரா 17-21 வசனங்கள். இவ்வசனத்தில் இறையச்சம் உள்ளவர்கள் என குறிப்பிடப்படுபவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆவார்கள். இப்னு ஹிஷாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் துன்புறுத்தப்பட்டார்கள். நௌஃபல் இப்னு குவைத்லி என்பவன் அபூபக்கர் அலி, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு இருவரையும் தொழக்கூடாது என்பதற்காக ஒரே கயிற்றில் இருவரையும் பிணைத்து விட்டான். ஆனால் கட்டவிழ்ந்து அவ்விருவரும் தொழுவதைக் கண்ட நௌஃபல் அஞ்சி நடுங்கினான். இருவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டதால் அவர்களை கரீனன், இணைந்து இருவர் என்று கூறப்படுகிறது. சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல,
தல்ஹாவின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லா தான் என்று கூறுகிறார்கள். மேற்கூறிய சம்பவங்களை மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களும் எடுத்துக்காட்டாகும். இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை. எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழிவாங்கவும் எவருமில்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றியிருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை தழுவியவர் செல்வந்தராகவும் செல்வாக்குடையவராகவும் இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கூட்டத்தார் பாதுகாவலாக இருந்தனர். சில வேளைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களதும் கூட்டத்தினரே அவர்களது கொடுமை செய்தனர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றதை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.